யார் இந்த நேரத்துல கதவு தட்டுறது? சரி போய் பார்க்கலாம். அம்மா அம்மா ராத்திர ராத்துக்காரி பிரசவம் துடிக்கிறாமா. வீட்டு வைத்தியம் பார்க்குற எல்லாம் கையை பிடிச்சிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் தான் ஆச்சு. நீங்க சீக்கிரம் வந்து ராத்துக்காரிக்கு பிரசவம் பாருங்கம்மா. என்னோட அப்பா தான் டாக்டருங்க. அவர் வெளியில போயிருக்காரு. சீக்கிரம் வந்துவாரு. வந்ததும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். என்ன பேசுறா கொச்சா கொச்சா? ஒரு ஆம்பளை ராத்துக்காரிக்கு பிரசவம் பார்க்கிறதா? என்ன நினைச்சிருக்கு? நீங்க ஆத்து பொண்ணுங்க ஆத்து விட்டு வெளியே அனுப்புறதே இல்லை. மற்ற ஆம்பளைங்க கண்ணில் படக்கூட விடுறது இல்லை. இதுல எப்படிமா ஒரு ஆம்பளை வந்து பிரசவம் பார்க்கறது? நீங்க வாங்கம்மா, நீங்க வந்து பிரசவம் பார்த்தா அவ உசுரோட இருப்பா. வாங்கம்மா வாங்கம்மா. ஐயோ, நான் டாக்டர் இல்லைங்க. என்னால அவங்களுக்கு பிரசவம் பார்க்க முடியாது. நான் அதை பத்தி படிக்கலைங்க. எங்க அப்பா இப்ப வந்துருவாரு. நானும் அவர் கூட வந்து உங்களுக்கு உதவி செய்யறேங்க. இல்லம்மா, என்ன ஆனாலும் ஆம்பளைங்க இந்த ஆத்து பொண்ணுக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு நாங்க அனுமதிக்கவே மாட்டோம். ஐயோ, ராத்துக்காரியை காப்பாத்த யாரும் இல்லையா? யாரும் இல்லையா? டாக்டர்மா டாக்டர்மா, உடனே கிளம்பி எங்க வீட்டுக்கு வாங்கம்மா. என் பெஞ்சாதி சாக போறாமா. பிரசவ வழியில துடிச்சு துடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டாமா. நீங்க தான்மா அவளை எப்படியாவது வந்து ஐயோ, காப்பாற்றணும். நான் டாக்டர் இல்லைங்க. எங்க அப்பா தான் டாக்டர். வெளியில போயிருக்காரு. இப்போ வந்துருவாரு. வந்ததும் உங்க வீட்டுக்கு வர சொல்றேங்க. ஐயோ, அப்ப நீங்க டாக்டர் இல்லையாமா? நீங்க வந்து பிரசவம் பார்க்க முடியாதாமா? மற்ற ஆம்பளைங்க எங்க பொண்ணுக்கு முகத்தை கூட பார்க்க விட மாட்டோம்மா. இப்படிமா பிரசவம் பார்க்க விடுவோம்? நீங்க வந்து பிரசவம் பார்க்கலன்னா அவ செத்துருவாமா. அவ செத்து போயிடுவாமா. நான் எங்க அப்பா கூட வந்து கண்டிப்பா உங்க மனைவியை காப்பாற்ற முயற்சி பண்றேங்க. இல்லம்மா, ஒரு ஆம்பளை பிரசவம் பார்க்க நாங்க விட மாட்டோமா. அவளை காப்பாற்ற வேற வழியே இல்லையாமா. ஐயோ, இறைவா இறைவா, என் புஞ்சாதேவி காப்பாற்ற மாட்டியா? ஐயோ, யார் இது? மறுபடியும் பதட்டமா கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. இயேசுவே, யாருக்கும் எந்த கஷ்டமும் வர வேண்டாம். அம்மா அம்மா, என் மனைவி பிரசவத்தில் துடிக்கிறாம்மா. தலை பிரசவம்மா. நீங்க வந்து என் மனைவிக்கு வைத்தியம் பாருங்கம்மா. பிரசவம் பார்த்த கிழவி பிள்ளைய மனைவி காப்பாடுறது கஷ்டம் உண்டாமா. தயவு செஞ்சு காப்பாத்துங்கம்மா என் மனைவி பிள்ளைய. அம்மா காப்பாத்துங்கம்மா. என்னால முடியாதுங்க. நான் டாக்டர் இல்லைங்க. எங்க அப்பா தான் டாக்டர். அவரை வர சொல்றேங்க. பொம்பளைங்களுக்கு பிரசவம் பார்க்க ஆம்பளையா? எப்படிம்மா முடியும்? என் மனைவியை காப்பாத்துறதுக்கு பொம்பளை டாக்டர் கூட இல்லையாம்மா? ஐயோ என் மனைவி, ஐயோ என் குழந்தை, காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? ஐடா ஐடா, ரொம்ப கடுப்பா இருக்குமா அப்பாவுக்கு? ஒரு டீ போட்டு தருவியா? என்னம்மா என்னாச்சு? ஏம்மா இப்படி வந்துருக்க? அப்பா, எங்க வீட்ல இல்லாதப்போ 3 பேரு உங்க ஒய்ஃபுங்களுக்கு பிரசவம் பார்க்க டாக்டர் வரணும்னு தேடி வந்தாங்கப்பா. ஆனா 3 பேருமே ஒரு ஆண் எங்க பெண்களுக்கு பிரசவம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்கப்பா. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஆமாம்மா, இதுதாம்மா இந்தியாவுடைய நிலைமை. எத்தனையோ பொண்ணுங்க பிரசவம் பார்க்க பெண் மருத்துவர் இல்லாமல் இறந்து போயிடுறாங்கம்மா. சின்ன வயசுலேயே பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க. பட்டாம்பூச்சி மாதிரி துள்ளி திரிகிற வயசில் குழந்தைய வயிற்றில் சுமந்துக்கிட்டு பிரசவத்தில் செத்து போன பெண் பிள்ளைங்க கணக்கே இல்லைம்மா. இந்த கொடுமையெல்லாம் மாற தேவைதான் ஒரு வழி திறக்கணுமா? சரி, நீ அழாத, நீ போய் படுத்துக்க.